பிரபாகரன் அவர்களே வணக்கம். எப்படி தேர்தல் நீங்கள் முதன்முறையாக ஒரு அரசியல் களத்தில் இறங்கி ஒரு தேர்தலுக்கு தயாராகி நின்று கொண்டீர்கள், உங்களது அனுபவம் எப்படி போகின்றது? ஓகே, வணக்கம். இது என் முதல் டிவி இன்டர்வியூ. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி அரசியலில் இருந்ததில்லை. உண்மையிலேயே சொல்லப்போனால் இதற்கு வருவதற்கு காரணம் என்னோடய அண்ணன் முத்தையா முரளிதரன். இந்த வாய்ப்பை உண்மையாக சொல்ல இது அவர் அவரை கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் நுவர்லியாவை அபிவிருத்தி செய்வதற்காக அழைத்திருந்தார். ஆனால் அவருக்கு அரசியலில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலை. அப்படி இருக்கும்போது ஆளுநர் பதவியும் கொடுத்தார். அப்பையும் அவருக்கு பதவிகள் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால திரு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களுக்கு அவருடைய திட்டங்களை செயல்படுத்த நாம் உதவி பண்ணணும். அது இல்லாமல் நுவர்லியாவை முன்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த முறை அரசியலில் நுவர்லியா டிஸ்ட்ரிக்டில் போட்டியிடுகிறேன். ஆமாம், நீங்கள் கண்டியில் பிறந்தவர், கண்டி உங்களது சொந்த ஊர். ஆனால் நுவர்லியாவில் நீங்கள் களமிறக்க காரணம் என்ன? கண்டியில் பிறந்திருந்தாலும் எங்கள் அப்பாலாம் பிறந்தது மஸ்கெலியாவில். எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் மஸ்கெலியாவில் தான் இருந்தாங்க. பாட்டியெல்லாம் கூட தோட்டத்திலலாம் வேலை செஞ்சாங்க அந்த நாளில். இன்னும் மஸ்கெலியா ப்ரௌன்ஸ்விக் எஸ்டேட்டில். அப்படி இருந்து ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பா கண்டி மாவட்டத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு தான் நாங்கள் அங்கே கண்டியில் பிறந்து கண்டியில் வளர்ந்தோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் ஸ்கூல் லீவுக்கெல்லாம் கூட அங்கே சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறது, ஸ்கூல் ஹாலிடேஸில் 1 மந்த்லாம் அங்கெல்லாம் இருந்திருக்கேன். அடிக்கடி போகிறது. அப்படி இருக்கும்போது நான் அங்கே போயிட்டு நிறைய விஷயங்களை தோட்டத்துக்கெல்லாம் போகிறது. அப்படி இல்லாமல் அங்கே உள்ள வாட்டர் ஃபால்ஸ் அங்கெல்லாம் குளிக்கிறது. அப்படி அங்கெல்லாம் அது நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்துருக்கோம். அந்த நேரம் சிறுவர்களாக இருந்த போதும் அங்கே மக்கள் படுற கஷ்டங்கள் அதில் பார்த்துருக்கோம். ஏதாவது நம்ம மக்களின் கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் அங்கே களத்தில் இறங்கியிருக்கின்றீர்கள். ஒரு மறுசீரமைப்பை, ஒரு புதிய வாழ்வை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அனுஷா அவர்களே, நீங்கள் சுயேட்சை குழுவில் போட்டியிடுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் வகித்த கட்சிக்குள் அண்மையில் நீங்கள் நீக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது. அதன் உண்மைத்தன்மை என்ன? மலையக மக்கள் முன்னணி எனது தந்தை அமரர் சந்திரசேகரனால் உருவாக்கப்பட்டது. மலையக மக்கள் முன்னணிக்கும் எனக்கும் நான் கருவில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆகவே எனக்கும் மலையக மக்கள் முன்னணிக்குமான உறவு வெறுமனே பிரதி செயலாளர் நாயகம் என்ற பதவி மட்டுமல்ல. ஆகவே அந்த பதவியில் நான் இருந்தாலும் நீக்கினாலும் இந்த மலையக மக்கள் முன்னணிக்கும் எனக்குமான உறவு முறிந்து விடாது. இது இவ்வாறு இருக்க அந்த பதவியிலிருந்து அந்த மலையக மக்கள் முன்னணியின் யாப்பின் பிரகாரம் என்னை நீக்கவில்லை என்பதுதான் எனது சட்டத்தரணியாக எனது கருத்து. அதேபோன்று யாப்பை செய்த அதை உருவாக்கிய சிரேஷ்ட சட்டத்தரணிகளும் அதை தான் கூறுகிறார்கள். ஆமாம், நாங்கள் அதற்கு தொடர்ந்து பேச முன்னர் ஒரு வீடியோ இணைப்பை பார்த்துவிட்டு வருவோம். உங்களின் கருத்தை. மலையக மக்கள் முன்னணி தற்போதைய தலைவர் அவர்கள் கூறியிருந்தார், உங்களுக்கு வாய்ப்பு அளிக்க முடியாது, நாங்கள் இம்முறை முற்போக்கு கூட்டமைப்புடன் இணைந்து கடந்த முறை போலவே பாராளுமன்றத்தில் களமிறங்க இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். இந்த முடிவு எப்பொழுது எடுக்கப்பட்டது? இந்த முடிவு மத்திய குழு மூலமாகவோ அல்லது கவுன்சில் மூலமாகவோ தேசிய சபை மூலமாகவோ எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தபோது இதை நீங்கள் கட்சியினர் சொன்னீர்களா? அங்கே இருந்து என்ன வகையான பதில் வந்தது? கட்சியை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக தன்மையை இழந்து நிற்கிறது. எனது தந்தை ஒரு கட்சியை ஒரு கட்டமைப்புக்குள் வைத்திருந்தார். அவர் இருந்தபோது கட்சியின் தீர்மானங்கள் ஜனநாயக ரீதியாக இடம்பெறும். தந்தை எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அதை மத்திய குழுவிடமும் சரி, அதே போன்று கவுன்சில் உறுப்பினர்களிடமும் சரி கலந்தாலோசிப்பார். அதன்படியான தீர்மானங்கள் எடுக்கப்படும். ஆனால் இப்பொழுது தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன.
தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து அதை அமுல்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மத்திய குழு கூட்டமாக இருக்கலாம் அல்லது கவுன்சில் கூட்டமாக இருக்கலாம். இவை நடைபெறுவதற்கு காரணம் இந்த தீர்மானங்களை அமுல்படுத்துவதற்காக. ஆகவே இவர்களிடம் சென்று என்னுடைய பிரச்சனையோ அல்லது நீங்கள் கூறும் விதமாக பிரச்சனை அல்ல, அது என்னுடைய ஆசன கோரிக்கையை கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே எனது கோரிக்கையை நான் ஊடக வாயிலாகத்தான் நான் முன்வைத்தேன். அதற்கான தீர்மானம் அடுத்த நாளே தற்போதைய தலைவர் அவர்கள் கூறிவிட்டார், நாங்கள் கடந்த முறை போன்றே இம்முறையும் முற்போக்கு கூட்டமைப்புடன் இணைந்துதான் கேட்கப் போகிறோம் என்று. அதற்கு பிறகு 2 கிழமைகளுக்கு பிறகுதான் மத்திய குழுவிலிருந்து அதே முடிவு வருகிறது. ஆகவே இதை பற்றி நீங்கள் கூறியது போன்று அவர்களிடம் கூறுவதில் எந்த பயனும் இல்லை. ஆமாம், தொடர்ந்து நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நான் தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நீங்களும் கேள்விகளை கேட்கலாம். 0112774422 அல்லது 0112774423 இந்த தொலைபேசி இலக்கங்களில் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஆமாம் அனுஷா, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கூறியபடி அது ஒரு கட்சி, அந்த கட்சியின் சில கொள்கைகள் இருக்கின்றன, சில தீர்மானங்களை வரும்போது நீங்கள் அதனை ஏற்று பெரும்பான்மை உறுப்பினர்களின் அந்த தீர்மானங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக. பெரும்பான்மை உறுப்பினர்களின் கருத்துக்கள் கேட்கப்படுகின்றனவா அல்லது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் யாரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு அதை கூறும்போது அவர் ஒரு பதவியில் இருக்கும் ஒரு பிரதிநிதி. ஆகவே அவருடைய பதவி நிலையை கருத்தில் கொண்டுதான் அவர்களுடைய தீர்மானங்களை அவர்கள் சொல்கிறார்களே தவிர கட்சியின் கொள்கையோ அல்லது கட்சியின் நிலைமையை கருதியோ இன்று எதற்காகவோ கொள்கை மலையகத்திற்காக மலையக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கொள்கை மீறி தடம் மாறி செயற்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த கட்சியின் நிலையை பற்றியும் கவலைப்படாது அந்த தீர்மானங்களை மேற்கொள்ளும் அந்த உறுப்பினர்களின் பேச்சை என்னை கேட்க சொல்கிறீர்களா? ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தானே ஒரு அரசியல் கட்சியை அவர்கள் ஆதரித்திருக்கக்கூடும். எந்த அரசியல் கட்சியை? இந்த தேர்தலில் எந்த கட்சியோடு நாங்கள் நிற்கிறோம் என்பதற்கான அவர்கள் சில ஒரு காரணங்களை வைத்திருக்கக்கூடும். அவர்கள் ஒரு நிச்சயமாக. அப்படி என்றால் ஏன் கடந்த முறை இருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவை தந்தார்கள். அதற்கு பிறகு அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடவுளாக தெரிந்தார்கள். அவரை கூட்டி வந்து நிறைய கூட்டங்கள் நடத்தினார்கள். அவர்தான் மலையகத்தை காப்பாற்றப் போவதாக கூறினார்கள். மலையக மக்களை வாக்களிக்க செய்ய வேண்டி கேட்டார்கள். யானை சின்னத்திலும் கேட்டார்கள். அதற்கு பிறகு இந்த முறை அவரிலிருந்து பிரிந்து வந்த கௌரவ வேட்பாளர் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறார்கள். இப்பொழுது கூறுகிறார்கள் ரணில் விக்ரமசிங்க தான் சம்பள பேச்சுவார்த்தையில் இடையூறாக இருந்தார் என்று கூறுகிறார்கள். அவர்தான் தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை தடுத்தார் என்று கூறுகிறார்கள். முதலில் ஒரு விடயம் சகோதரர் அவர்களே, நிலையான ஒரு தன்மை வேண்டும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறோம், ஒரு கட்சியோடு ஒரு தேசிய கட்சியோடு இணைய போகிறோம் என்றால் நமக்கு முதலில் ஒரு கொள்கை வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுடைய கொள்கையை பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முடிவுகளை எடுத்துக்கொண்டிருப்பது எனக்கு ஏதோ இது சரியானதாக படவில்லை. அரசியலில் இது சகஜமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை மலையக மக்கள் முன்னணியின் கொள்கைக்கு அப்பால் தான் இந்த விடயம் இருக்கிறது. ஏதாவது ஒரு தீர்மானத்தில் நிலையாக இருக்க வேண்டும். இந்த இப்பொழுது இருக்கும் தற்போதைய மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் முதலில் கூறியது தமிழ் முற்போக்கு கூட்டமைப்புடன் சஜித் பிரேமதாச தலைமையில் கேட்கப் போவதாக முதலில் கூறினார். அதற்கு பிறகு ஒரு கட்டங்களில் வந்தது தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பு தனியாக கேட்கப் போகிறது என்று. அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள், அவர்களோடு இணைந்து கேட்க. ஆகவே என்னை பொறுத்தவரை தீர்மானங்கள் தலைமைத்துவங்களால் நிலையாக உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். சரியான தீர்மானமாக இருக்க வேண்டும். தீர்மானம் எடுத்தால் அதன்படி நடக்க வேண்டும்.
அதை விடுத்து ஒவ்வொரு மாதமும் தீர்மானங்களை மாற்றி அமைத்து கொண்டிருப்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அது ஒரு சிறந்த அரசியலாகவும் கொள்கை ரீதியாக போகும் அரசியலாகவும் எனக்கு தெரியவில்லை. ஆமாம், தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை அறிவிக்குமாறு நிறைய நேயர்கள் கேட்கின்றார்கள். 0112774422 0112774423. பிரபாகரன் அவர்களே, நீங்கள் மலையகத்தில் ஒரு புதுமுகம், என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்கள் மலையகத்திற்கு? மலையகம் என்று பார்க்கும்போது இது எங்களுக்கு ஒரு புதிய இடம் இல்லை. இங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வியாபாரி, அப்படின்னா பிஸ்னஸ்மேன். ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸை ரன் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்களுக்கு இருக்குது. அதன் மூலியமாக நாங்கள் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இந்த சந்தர்ப்பம் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த அழைப்பை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயம் மலையகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இறங்கியிருக்கிறோம். இப்போ மலையகத்தில் என்ன மாதிரி மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரணும்னு பார்க்குறதா இருந்தால், இங்கே உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இந்த லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கான திட்டங்களை கொண்டுகிட்டு வரணும். இது எங்கள் ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபய ராஜபக்ச அவர்களிடம் நாங்கள் சந்தித்த போது அவர் முதல்ல சொன்னது அங்கே உள்ள மக்களின் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இந்த லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்ற போகிறோம்னா தான் அவர்களோட வருமானத்தை கூட்டுற திட்டங்களை கொண்டுட்டு வரணும். வருமானத்தை கூட்டும் திட்டங்களை கொண்டுட்டு வரும்போது அவர்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது சில திட்டங்கள் என்று பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் அங்கே கொண்டு வரணும், ஃபேக்ட்ரிஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸ், சரியான ஃபெசிலிட்டிஸ் அங்கே எஜுகேஷனில் இல்லை. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும். விளையாட்டுத்துறை இன்னும் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப. ஆமாம், நாங்கள் அந்த உங்களது திட்டங்களை பேசுவோம். அதற்கு முதலாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் மக்கள் லட்சப்பண தயாளன் பேசுகிறேன். சொல்லுங்க தயாளன். நான் அன்சான்ஸ் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். உங்களது தொலைக்காட்சியின் சத்தத்தை சற்று குறைத்து விட்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். சரி சரி. வணக்கம் மிஸ். வணக்கம் மிஸ், உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மிஸ். சொல்லுங்க. என்னென்ன மிஸ், நீங்கள் இப்போ அடுத்த கட்ட உங்களோட அரசியல் நடவடிக்கை இந்த தேர்தலுக்கு பிறப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது மிஸ். எனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கு மிஸ். நீங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட இணைந்து செயற்பட விரும்புகிறீங்களா மிஸ்? நிச்சயமாக. என்னை பொறுத்தவரை எனது தந்தையின் மலையக மக்கள் முன்னணி என்ற அமைப்பு எனக்கு இருக்கிறது. மலையக மக்கள் முன்னணி எனும் கட்சி எனது தந்தையின் கொள்கைகளால் உருவாக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் கொள்கைகள், மலையக மக்கள் முன்னணியின் கொள்கைகள் இரண்டும் மாறுபட்டவை. ஆகவே இரண்டும் வெவ்வேறான கொள்கைகள். அதேபோன்று தந்தையும் கௌரவ மறைந்த ஆறுமுகன் தொண்டமான் ஐயாவும் இருந்தபோது மக்களுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அவர்கள் இணைந்து போராடிய தருணங்கள் இருக்கின்றன. மல்லியப்பூ சந்தி போராட்டத்தை உதாரணமாக கூறலாம். மல்லியப்பூ சந்தி போராட்டத்தில் இந்த சம்பள பேச்சுவார்த்தை, சம்பள பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருந்தபோது இவர்கள் இருவரும் இணைந்து போராட்டம் நடத்தி வெற்றி கண்டனர். அதேபோன்று தேர்தல்களிலும் அவர்கள் இணைந்து தேர்தல்களில் களமிறங்கிய சந்தர்ப்பங்களும் உண்டு. இவ்வாறான மக்களின் தேவையின் கருதி இணையலாமே தவிர எனக்கென்று ஒரு கட்சி இருக்கின்றது. ஆகவே தேர்தலின் பின் மலையக மக்கள் முன்னணியை மீட்டெடுப்பது மட்டும்தான் என்னுடைய லட்சியம். ஆமாம், அந்த கேள்வியுடன் நாங்கள் பிரபாகரன் அவர்கள் விட்ட இடத்துக்கு செல்வோம். அதற்கு முன்னதாக முகநூலில் ஒருவர் கேட்கிறார், உங்களது கேள்வியை ஒட்டி, நீங்கள் சில சேவைகளை செய்துவிட்டே அரசியலுக்கு வந்திருக்கலாமே, அப்பொழுது இன்னமும் சசிகுமார் ராகலையிலிருந்து கேட்கின்றார்,
அப்போது இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் இன்னமும் சென்றிருக்கலாமே என்று உங்களது அந்த கேள்வியுடன் பதிலுடன் நீங்கள் அதனை தொடரலாம். சசிகுமார் அவர்களின் கேள்விக்கு பதில் அளிப்பது என்னென்னால், நாங்கள் வந்து செய்த வேலைகள் இதுவரையும் நாங்கள் வந்து எங்கேயுமே பப்ளிசிட்டி பண்ணதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக நிறையா வேலை திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த திட்டங்களை வந்து நாங்கள் வந்து எங்கேயுமே வெளியில் பப்ளிசிட்டியாக பண்ணி அதுக்கு வந்து அது மூலியமாக எந்தவித அவார்டும் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் எதுவும் செஞ்சதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 14 வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இலங்கை முழுவதும். அதில் வந்து நுவர்லியா மாவட்டத்தில் இல்லை, ஆனால் பதுளை மாவட்டத்தில் பண்டாரவளையில் ஒரு சென்டர் ஒன்று இருக்குது, ஹார்ட் பீட் சென்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப மக்களுக்கு தேவையான ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நிறையா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது வந்து வெளியில் எங்கேயும் பப்ளிசிட்டி பண்ணதில்லை. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் முன்னாடி வந்து அரசியலுக்கு வரணும், இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி செய்யணும்னு செய்யலை. ஆனால் நுவர்லியா மாவட்டத்தில் வந்து பாரிய அபிவிருத்தி திட்டங்களை எங்களுக்கு செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து அங்கே உள்ள தடைகள். என்ன தடைகள்? அரசியல் தடைகள்னு சொல்லலாம். இப்போ நிறையா இந்த மாதிரி தடைகள் எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது தடைகள் வரும்போது நாங்கள் அது வந்து அதை அடிச்சுக்கிட்டுலாம் செய்ய இயலாது. அதனால் நாங்கள் வந்து பாரிய அளவில் திட்டங்கள் செய்யலாங்க. ஆனால் பாடசாலை மாணவர்கள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் டிசம்பர் மாதம் ஸ்கூல் பேக் சப்பாத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் வரோம். இது பல வருடங்களாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நாங்கள் எங்கேயுமே பப்ளிசிட்டி பண்ணதில்லை. அதுதான் இவர் கேட்ட கேள்விக்கு பதில். பப்ளிசிட்டி பண்ணியிருந்தால் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்கள் அரசியலுக்கு வரத்துக்கான டிசிஷன் ஒன்று அந்த நேரம் எடுத்துருக்கலை. ஆமாம், தொலைபேசி அழைப்பு நீண்ட நேரமாக காத்திருக்கின்றது. வணக்கம். 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 யார் பேசுகிறீங்க? நான் சந்திரசேகர் கொழும்புல கேட்குறேன். கேளுங்க சந்திரசேகர். நான் இருவரிடம் பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு காலகட்டத்தில் மலையகத்தில் ஒரு 3 கட்சிகள் தான் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு மலையக மக்களுக்கு சௌமியமூர்த்தி மறைந்த ஆரம்ப தொண்டமான் சௌமியமூர்த்தி தொண்டமான் சௌமியமூர்த்தி ஆர காலத்தில் அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து ஒரு மலைய மக்களுக்கு ஒரு இயக்கமாக உருவாக்குனார். அவர் தொழிற்சங்கவாதியாக இருந்தார். அதுக்கு பிறகு அவரை உருவாக்கிட்டு யாழ்ப்பாண மக்களோட சேர்ந்து யாரு தமிழர் விடுதலை கூட்டணி சேர்ந்து கேட்டார். கொழும்புல அவர் கேட்கும்போது சில பிரச்சனைகள் உருவாங்க. கொழும்பு தமிழருக்கு அடிவாங்க போனாங்க அந்த காலகட்டம். சரியா? அதுக்கான இன்னைக்கு நீங்க 2 பேரும் மலையகத்து சார்ந்த கட்சியை கேட்குறீங்க. மலையக மக்கள் இன்னைக்கு படுற பேர் உங்களுக்கு தெரியுமா? கொலை கொட்டுறாங்க, சொல்றாங்க நாங்க செய்யறோம், அது செய்யறோம், இது செய்யறோம். இந்த கொரோனாவில் நான் கண்ணன் ஒரு இந்த மலையகத்தை உடப்பு செலவில் ஒரு பெருமைக்கு சொன்ன வார்த்தை எனக்கே ஆளுக்க நான் கொழும்புவாள் தமிழன். எனக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு போக முடியுமா இருந்தா நான் போயிட்டு அவங்களுக்கு செஞ்சிருப்பேன். பொலசு இருக்கு தெரியுமா? மனத்துல பிளாக்காவை தேடி அடுத்து கடைசி பிளாக்கா அதை சாப்பிட முடியாது. அந்த தாய் காட்டுற எனக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இன்னைக்கு மலையகத்துல நீங்க 2 பேரும் பேசலாம், நாங்க தனி கட்சி உருவாக்குறோம், எந்த கொள்கை வேற அவன் கொள்கை செய்யறாள், எந்த கொள்கை வேற அப்படி பேசலாம். இப்படி பேசி மலை மக்கள் ஏமாத்து வேணும் யாரும். சரியா? இன்னைக்கு ஒரு நான் கண்ணை ஒரு சத்திய டிவியில் சத்திய எஃப்எம்ல ஒரு மலைக மந்திரி பேசுறாரு. அவரு பேசுறாரு, இது வாரவங்க நல்லவங்க செய்வாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க. இது வந்து காலமா நடந்தது. ஒரு மந்திரி கைக்கிறாரு, எந்த பண்ணார்தான் பிரஜாவுமே எடுத்து கொடுத்தாருன்னு. உங்களுக்கு பிரஜாவை எடுத்து கொடுத்தது நம்பிக்கை துரோகம் தெரியுமா? பிரஜா எடுத்து கொடுத்தாங்க. பிரஜா உரிமை எடுத்து கொடுக்கும்போது தாய் இந்தியால பிள்ளை மகனும் கொழும்பு. அவரின் கேள்வி ஒரு மலையக ஒரு பிரஜையின் ஒரு சாதாரண இயல்பான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் இருவரும் பதிலை சொல்ல முதல் ஒரு வீடியோ இணைப்பு இருக்கின்றது, அதை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். சமீப காலமாக
குளவிக்கொட்டுக்கு இலக்காகுவதால் மரணங்கள் சம்பவித்து வருகின்றன மலையகத்தில். நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கேள்விகளை கேட்க வேண்டியது, தட்டி கேட்க வேண்டியது தொழிற்சங்கங்களின் கடமை. ஆகவே தொழிற்சங்கங்கள் இதனை பார்த்து மௌனமாக இருக்கின்றதா அல்லது தொழிற்சங்கங்களின் மௌனம்தான் இவ்வாறான விபத்துக்கள், மரணங்கள் சம்பவிப்பதற்கு காரணமா என்று கேட்க தோணுகிறது. எந்த நேரத்திலும் சம்பளம் மட்டுமே தொழிலாளர்களின் பிரச்சனையாக அடையாளம் காணப்பட்டு வருகிறது. ஆனால் தொழிலாளர்களுக்கு இந்த தொழில் பாதுகாப்பு எனும் பிரச்சனை இருப்பதையே மறந்து விட்டார்கள். தொழிலாளர்களுக்கான தொழில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். என்னால் முடிந்தவரை சட்ட நடவடிக்கைகளையும் சரி அல்லது ஏனைய என்னால் என்ற நடவடிக்கைகளையும் நான் எடுப்பேன். அனுஷா, அந்த கேள்விக்கு நீங்கள் அங்கேயும் கருத்து கூறீர்கள், இங்கே என்ன பதிலை நீங்கள் சொல்ல போறீங்க? இயல்பான கோபம் சகோதரர் அவர்களே. நண்பர் ஒருவர் கதைத்தார், அவருக்கு இருந்தது ஒரு இயல்பான கோபம், அனைத்து மலையக மக்களுக்கும் வரவேண்டிய ஒரு கோபம். அது எங்கள் மீது வந்ததுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். அதாவது நான் அரசியலுக்கு வந்ததற்கு காரணமும் இதுதான். 10 வருடங்கள், எனது தந்தை மறைந்து 10 வருடங்கள் ஆகின்றன. 2010 மறைந்தவுடன் உடனடியாக நான் வந்து களத்தில் இறங்கவில்லை. 10 வருடங்கள் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். என்னென்ன மாற்றங்கள் மலையகத்தில் நடக்கின்றன, ஏதேனும் உரிமை போராட்டங்கள் நடக்கின்றனவா, எமது தொழிலாளர்கள் எமது மக்கள் நன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை அவதானித்து கொண்டுதான் இருந்தேன். என்னை பொறுத்தவரை நான் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறேன். கொழும்பில் எனது சட்ட வேலைகளை செய்து கொண்டு கொழும்பில் இருக்கலாம். ஆனால் மலையகத்தில் இறங்கி மக்களுக்காக பேசிக்கொண்டும் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டும் மக்களோடு மக்களாக நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் மக்கள் படும் அவல நிலையை என்னால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை என்பதுதான் முதலாவது விடயம். குளவி கொட்டுதலை பற்றி கூறியிருந்தார். தொழில் பாதுகாப்பு என்ற விடயம் கூட்டு ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஆனால் அது தொடர்பான சரத்துக்கள் சரியாக அமுல்படுத்தப்படவில்லை. குளவி கொட்டினால், ஒருவருக்கு இன்று குளவி கொட்டினால் இன்று மட்டும்தான் அவருக்கான சம்பளம் கிடைக்கும். அதாவது ஒரு நாள் பெயர் என்று கூறுவார்கள். அடுத்த நாள் அவர் வீட்டில் இருந்தாலும் அடுத்த நாள் பெயர், அதாவது அடுத்த நாளுக்கான சம்பளம் கிடைப்பதில்லை. இப்படி ஒரு 2-3 நாட்கள் தான் ஆக கூடியதாக இந்த சம்பளம் கிடைக்கும். அதற்கு மேல் யாருக்கும் கிடைப்பதில்லை. ஒரு கிழமை அவர் குளவிக்கொட்டிற்கு உள்ளாகி வைத்தியசாலையில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு கிழமை கழித்து அவர் திரும்ப வேலைக்கு வரும்போது அவருக்கு 3 நாள் பெயர் அல்லது நான் பார்க்கும் விதத்தில் ஒரு நாள் பெயர், ஒரு நாள் சம்பளம் தான் கிடைக்கிறது. இதற்கான சரியான ஒரு சரத்து கூட்டு ஒப்பந்தத்தில் காணப்படுமாய் ஆனால் அது சரியாக அமுல்படுத்தப்படும். இது நிச்சயமாக சட்டப்பூர்வமாக நாங்கள் லேபர் கோர்ட்ஸுக்கோ அல்லது சபைகளுக்கு சென்று எமது தீர்மானங்களை எடுத்து சரியான ஒரு நட்டஈட்டு தொகையை வாங்கி கொடுக்கலாம் என்பது ஒரு புறம் இருக்க, வழக்கு தொடர்ந்துதான் செய்ய முடியுமே தவிர மற்றபடி அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் அது சரியாக சொல்லப்பட்டிருந்தால், சரியாக அது கதைக்கப்பட்டிருந்தால் அது அமுல்பாட்டிற்கு வந்திருக்கும். நிர்வாகம் பயந்து கொண்டே கொடுத்திருப்பார்கள். 5 நாள் பெயர் 6 நாள் பெயர் என்று கொடுத்திருப்பார்கள். அவர்கள் கொடுக்காததற்கு காரணம் அது சரியாக அமுல்படுத்தப்படவில்லை. அமுல்படுத்தப்படாததற்கு காரணம் தொழிற்சங்கங்கள். தொழிற்சங்கங்கள் கூட்டு ஒப்பந்தம் என்ற பேச்சை எடுத்தாலே சம்பளம் என்று தொடங்கி விடுவார்கள். 1000, 1500, 2000, 2500 என்று மாற்றி மாற்றி கூறிக்கொண்டிருப்பார்களே தவிர ஒருபோதும் இந்த தொழில் பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தை பற்றி கதைப்பதில்லை. தொழில் பாதுகாப்பு மட்டுமல்ல, குளவி கொட்டுதலை பற்றி கூறியிருந்தார். ஒரு மரத்தில் இருந்து குளவி கூடுகள் வந்து கொட்டிவிட்டன. மரத்தில் இருப்பதில்லை குளவி கூடுகள், தேயிலை செடிகளில், தேயிலை மரங்களில் அடியில் இருக்கின்றன. ஆகவே யாருக்கும் தெரியாது அங்கே குளவி கூடு ஒன்று இருக்கிறது என்று தெரியாது. அதை பறிக்க செல்லும் போதுதான் இந்த சம்பவம் நிகழ்கிறது. ஆகவே இதற்கு முன்னரே அவர்கள் அந்த கொழுந்தை பறிக்க போகும் முன்னரே நிர்வாகம் சென்று அதை பார்த்து பார்வையிட்டு அதற்கான ஒழுங்கமைப்பை செய்து தர வேண்டும். அவர்கள் வேலை செய்வதற்கான ஒரு வசதியை அங்கே ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இதை கேட்க வேண்டியது தொழிற்சங்கங்கள். ஒவ்வொரு இடத்திலும் தொழிற்சங்கங்கள் இதற்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் அரசியல் தலைமைகள். ஆகவே தொழிற்சங்கங்கள் ரீதியான பிரச்சனைகளை பற்றி அவர்கள் கதைக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இந்திய பிரதமர் இங்கே வரும்போது அந்த குளவி தொழில்களுக்கு ஒரு
இடைக்கால ஒரு ஏதோ ஒரு வகையில் அவை வெளிவராமல் இருக்க ஏதோ ஒரு வேலைகளை செய்தார்கள். அதை ஏன் நிரந்தரமாக செய்ய முடியாது? இந்திய பிரதமர் வரும்போது பாதை கூட தான் போட்டார்கள். நோர்வுட் சென்ற பாதை இந்திய பிரதமர் வரும்போது மட்டும்தான் போடப்பட்டது. அதற்கு பிறகு அது மிகவும் உடைந்த நிலையில் இன்று காணப்படுகிறது. அதாவது வெறுமனே மற்றவர்கள் வரும்போது அதை அங்கீகரிப்பதற்காக, எமது மக்களை காட்டுவதற்காக, அவர்களுடைய கூட்டத்தை காட்டுவதற்காக செய்கிறார்களே தவிர மக்களுக்கான நிரந்தர தீர்வை பற்றி யாருமே கருதுவதில்லை. அதே போன்று பிரஜா உரிமையை பற்றி ஒன்று கூறினார் எனது தந்தை அமரர் சந்திரசேகரன் அவர்கள். நீங்கள் அனைவரும் இந்தியர்கள், இங்கே இருக்க வேண்டாம், அனைவரும் இந்தியாவை நோக்கி செல்லுங்கள் என்று கூறிய போது தந்தை தலவாக்கலையில் பாஸ்போர்ட் கிழிப்பு போராட்டம் என்று ஒன்றை நடத்தினார். அனைவரினதும் பாஸ்போர்ட்டுகளையும் கிழித்து எறிந்தார். நாங்கள் இலங்கையர்கள், நாங்கள் இந்தியர்கள் அல்ல, இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள், மலையகத்தவர்கள், நாங்கள் இந்த மண்ணை விட்டு எங்கும் செல்ல மாட்டோம் என்று பாஸ்போர்ட் கிழித்து போராட்டம் செய்தவர் எனது தந்தை. பிரஜா உரிமை கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலாக பாராளுமன்றத்தில் கதைத்து பிரஜா உரிமையும் எடுத்து கொடுத்திருக்கிறார். இது இப்படி இருக்க என்னை பொறுத்தவரை தொழிலாளர்களின் நிலை இவ்வாறு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் தொழிற்சங்கங்கள் மட்டுமே. ஆமாம், அதே அவர் இருவரிடம்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். பிரபாகர் அவர்களே, நீங்கள் என்ன இதற்கான ஒரு பதிலை கூறப்போகிறீர்கள்? இப்போ என்னை பொறுத்த வகையில் அவருடைய ஆதங்கம் சரியானது. இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் வந்து மலையகத்தில் மாத்திரம் 10,000 குடும்பங்களுக்கு நாங்கள் நிவாரணம் வழங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமதி அனுஷா சந்திரசேகரன் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்ன இதை கொஞ்சம் நான் விரிவுபடுத்தலான்னு பார்க்குறேன். ஏன்னா நானும் ஃபேக்ட்ரிஸ் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நிர்வாகத்தில் வந்து நாங்கள் வெளிநாட்டு கம்பெனிகள், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோடையும் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளையன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன, சேஃப்டி சொல்லுவாங்க, பாதுகாப்பு. சொன்ன மாதிரி பாதுகாப்பு. இதை வந்து ஒழுங்கான முறையில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகள் மூலியமாக ஆடிட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து மூலமாக கிடைத்தால் மாத்திரமே தான் வெளிநாட்டில் உள்ள கம்பெனிகள் வந்து வாங்குவாங்க. இப்போ இன்றைக்கி உள்ள நிலைமையில் தேயிலையில் வந்து உள்ள பிரச்சனை என்னவென்றால், தேயிலையை தயாரிப்பது ஒரு கம்பெனி, ஆனால் அது வந்து ஆக்ஷனுக்கு போயிட்டு ஆக்ஷன் மூலமாக வேறொரு கம்பெனி வாங்கி அதை வேல்யூ ஆட் பண்ணி, இப்போ நான் வேல்யூ அடிஷன் ஒன்று பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. பெருமதியை கூட்டி இப்போ பெருமதியை கூட்டி ஏற்றுமதி கம்பெனியை மாத்திரமே தான் வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து ஆடிட் பண்ணுறாங்க. இது தேயிலை தயாரிக்கும் கம்பெனிகளை ஆடிட் பண்ணுவது சரியான குறைவு. அதனால தான் இந்த பிரச்சனைகளே முழுமையான காரணம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி எடுத்திங்கனால், அந்த ஃபேக்ட்ரி ஏற்றுமதி செய்யும் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தால் அந்த ஃபேக்ட்ரியோட வந்து சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுக்கான லா இருக்குது. அவர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ், அவர்களுக்கான சலுகைகள், அதை ஆடிட் பண்ணுறதுக்கான கம்பெனிகள் இருக்குது. வெளிநாட்டு கம்பெனிகளே வந்து அதை ஆடிட் பண்ணுறாங்க. நீங்கள் கூறுவதை பார்த்தால் மலையகத்தில் அடிமட்டத்திலிருந்து அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு மீண்டும் வருவோம். நாங்கள் பார்க்குறோம், இங்கே அபிவிருத்திகளை உருவாக்க வேண்டும். இங்கே உள்ள மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை உருவாக்க வேண்டும். இப்போ நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே தான் வருமானம் குறைஞ்ச மக்கள் கூடுதலாக வாழ்கிறாங்க. இந்த மாவட்டம் தான் அபிவிருத்தி குறைந்த மாவட்டங்களில் 2வது இடத்துல இருக்கு. இதை நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம்? இதை நாங்கள் எப்படி முன்னேற்ற போகிறோம்? நிச்சயமாக எங்கள் ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் தலைமையில் எங்களது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் அரசாங்கம் நிச்சயமாக வரும் காலங்களில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு அபிவிருத்தியை நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்படுத்தும். நீங்கள் கூறுவது போல
அபிவிருத்தி என்றால் மலையகத்தில் முதலாவதாக செய்ய வேண்டியது கல்வி அபிவிருத்தி. அதை அடிப்படையாக வைத்துத்தான் அடுத்த கட்ட அபிவிருத்திகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதற்கு என்ன திட்டங்களை நீங்கள் வைத்துள்ளீர்கள்? கல்விங்கிற பார்க்கும்போது அங்கு உள்ள நிறைய பாடசாலைகள் ஆசிரியர்களின் பற்றாக்குறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வசதிகள், அங்கே உள்ள வசதிகளை பார்க்கும்போது ரொம்பவே குறைவாக இருக்குது. மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா கூட கிளாஸ் ரூம்லலாம் ஒழுங்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வரும் நிறைய மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரி தான் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அந்த சயின்ஸோ மேத்ஸோ படிக்கிறதுக்கான டீச்சர்ஸின் பற்றாக்குறை இருக்குது. இதுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், இதுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கும் போது தான் வருங்காலத்தில் வந்து மாணவர்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாடசாலைகள் அந்த ஆப்ஷன் இல்லை. இதுகளை தான் நாங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி எவ்வளோ தூரம் முக்கியமோ அதே மாதிரி தான் விளையாட்டுத்துறையும். அங்கே விளையாட்டுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சலுகைகளும் இல்லை. அந்த சலுகைகளில் வந்து நிச்சயமாக உருவாக்குவதன் மூலம்தான் அங்கே விளையாட்டு வீரர்களை வந்து சர்வதேச இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கும் போதும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆமாம், மேலும் பல முரளிதரன்கள் மலையகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் பிரபாகரனின் ஒரு அவாவாக ஆசையாக இருக்கின்றது. அனுஷா அவர்களே, உங்களது கருத்தை நாங்கள் தொடர்ந்து கேட்போம். நீங்கள் கூறும் கருத்துக்களை பார்த்தால் தொடர்ந்து பல காலமாக நீங்கள் கட்சிக்குள் ஒரு அதிருப்தியில் தான் இருந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? கட்சியில் மட்டுமல்ல, அரசியல் தலைமைகள் மலையக மக்களை ஏமாற்றும் விதத்தில் நான் மிகவும் அதிருப்தியாக தான் இருந்தேன். அதாவது சொல்லப்போனால் வெறுமனே தேர்தல் காலங்களில் வருவது, அங்கே ஜீப்புகளும் கார்களும் பறக்கும் தேர்தல் காலங்களில். நீங்கள் தேர்தல் களம் எப்படி இருந்தது என்று கேட்டபோது கூட நான் கூறிய பதில், நான் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அங்கும் இங்கும் பறப்பதில் அர்த்தமில்லை. நாங்கள் சரியான சேவைகளை செய்து மக்களோடு மக்களாக இருந்தோம் என்றால், அதே போன்று எங்களுடைய சேவைகள் மக்களை சென்று அடைந்திருக்குமே ஆனால் அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க தான் போகிறார்கள். தேர்தல் காலங்களில் மட்டும் பறந்து போய் அவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே மலையகத்தை பொறுத்தவரை நடப்பது அதுதான். தேர்தல் காலங்களை தவிர்த்து ஏனைய நாட்களில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கூட பார்க்க வர மாட்டார்கள். வெறுமனே அடிக்கல் நாட்ட வருவார்கள், அல்லாவிட்டால் விழா ஏதேனும் கொண்டாட வருவார்கள். மற்றபடி மக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நன்றாக தான் இருக்கிறார்களா, அவர்களுடைய பிரச்சனைகள் தான் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, நிரந்தர தீர்வுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆலோசிப்பதற்கோ கலந்துரையாடுவதற்கோ எந்த கூட்டங்களும் நடைபெறுவதில்லை. இந்த கடந்த கொரோனா கொடிய நோய் தாக்குதலின் போது ஏற்பட்ட அந்த ஊரடங்கு சட்டத்தின் போது நீங்கள் அதை நன்றாக அவதானித்திருக்கலாம். ஒருவர் கூட வரவில்லை. மலையக தலைமை என்று கூறப்படும் சிலரை தவிர ஒருவர் கூட அங்கே வந்து என்ன ஏது என்று கூட பார்க்கவில்லை. நிவாரண பொருட்கள் கொடுப்பதாக கூறினார்கள், அதுவும் கட்சி ரீதியாக நிறைய கொடுத்தார்கள். கஷ்டப்படும் மக்களுக்கு போய் சேரவில்லை. 5000 ரூபாய் பணம் கிடைத்தது, அதுவும் சரியான முறையில் சென்றடையவில்லை என்று மக்களிடமிருந்து கருத்து வந்தது. அதற்கு எதிராக என்னதான் நடக்கிறது என்ற ஒரு குரல் கூட மற்ற பக்கத்தில் இருந்து எழவில்லை. அதேபோன்று கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருந்தார்கள், அனைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாருங்கள், வந்து கதையுங்கள் என்று கூறினார்கள். அந்த சமயத்தில் இவர்கள் கூறினார்கள், நாங்கள் சஜித்தின் பங்காளி கட்சிகள், நாங்கள் போக மாட்டோம் என்று கூறினார்கள். சரி, நாளை இவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த பக்கம் போக மாட்டார்களா? ஆகவே இவர்களுடைய பதவி, இவர்களுடைய அரசியல் ஆசை மட்டும்தான் அங்கே அரங்கேறி கொண்டு இருக்கிறதே தவிர மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மக்கள் துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை யாரிடமாவது சொல்லி தீர்த்து கொள்வோம் என்ற ஒரு விடயம் அங்கே இல்லை. ஆகவே மலையக தலைமைகள் மக்களிடத்திலே காட்டும் அந்த மக்களிடத்தை ஏமாற்றுவது, மக்களை ஏமாற்றுவதில் நான் மிகுந்த அதிருப்தியில் தான் இருக்கிறேன். மத்துகோம டாட்டன்ஃபீல்ட் தோட்டத்திலிருந்து உதயசாந்த என்பவர் கேட்கிறார் ஒரு கேள்வி. உங்களது தந்தையின் ஆதரவு, அதாவது தந்தைக்கு இருந்த ஆதரவு உங்களுக்கு இருக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக.
அதாவது தந்தையின் கொள்கைகள் என்னிடம் இருக்கின்றன, அதை மக்கள் பார்க்கிறார்கள். அதேபோன்று தந்தையின் கொள்கை மலையக மக்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது, நிரந்தரமான தீர்வுகள், எதுவுமே தற்காலிகமான தீர்வுகளை அவர் பெற்றுக் கொடுப்பதில்லை, நிரந்தரமான தீர்வுகளாக இருக்கணும். அதேபோன்று தொலைநோக்கு பார்வையுடைய தீர்மானங்கள், அரசியல் நகர்வுகள் எனது தந்தையை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையுடையதாக இருக்கும். ஆகவே அவர் ஒரு பெரும் தலைவர். ஆகவே அவரை இடமிருந்த ஆதரவாளர்கள், அவரோடு இருந்தவர்கள், ஆதரவாளர்கள் என்று கூறுவதை விட உறவுகள் என்றுதான் கூற வேண்டும். எனது தந்தையை ஐயா, தலைவா என்று அழைப்பவர்கள் மிகவும் குறைவு, அண்ணா என்று அழைப்பவர்கள் தான் அதிகம். ஆகவே அவர்கள் ஒரு உறவு வைத்திருந்தார்கள் தந்தையுடன். அதே உறவு என்னிடம் அவர்களுக்கு வளர்கிறது. என்னை மிஸ் மேடம் என்று கதைப்பதை விட அக்கா என்று கதைப்பவர்கள் அதிகரித்து வருகிறார்கள். அதே போன்று நாங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு செல்லும் போது கூட, நான் சென்று பிரச்சார கூட்டங்களில் ஈடுபடும் போது நாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை என்று கூறும்போது அந்த உறவு எனக்கும் அவர்களுக்கும் வந்துவிட்டது. உறவு இருந்தால் அவர்களுக்கான சேவைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும். அரசியலில் இது மிகவும் முக்கியம். அரசியல்வாதி ஒருபுறம், மக்கள் ஒருபுறம் இருந்தால் இதை சரியான முறையில் செய்ய முடியாது. எமக்குள் ஒரு உறவு இருக்க வேண்டும். அது என்ன உறவாக இருந்தாலும் சரி, ஒரு மகளாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு உறவு பாலம் இருக்கும்போது எனது உறவினர்களுக்காக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றும். அதை மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே தந்தையின் ஆதரவு நிச்சயமாக எனக்கு இருக்கிறது சகோதரர் அவர்களே. ஆமாம், ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் வருவோம். இங்கே படித்து ஏன் தலைநகரை நோக்கி வேலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும்? ஏனென்றால் எம்முள் இருக்கும் இந்த ஒற்றுமை இன்மையே காரணம் என நான் கூறுவேன். கட்சி பேதம் அல்லது குழுக்களாகவோ நாம் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நமக்காக குரல் கொடுக்க வேண்டும். இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனால் இதுவரையும் காலங்களாக நாங்கள் வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாக்கலாம், தொழிற்சாலைகள் உருவாக்கவில்லை. தொழிற்சாலைகள் உருவாக்கி இருந்தால் நிச்சயமா இங்கே உள்ள மக்கள் கொழும்பை நோக்கி வேலை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தொழிற்சாலைகளை வர வைக்கணும், அதற்கான வசதிகளை அமைத்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான சலுகைகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் வருங்காலத்தில் தொழிற்சாலைகள் இங்கே வரும். நிச்சயமாக அது நாம் புதிதாக அமைக்கும் அரசாங்கம் மூலியமாக நிச்சயமாக அது மலையகத்துக்கு, நுவரெலியா மாவட்டத்துக்கு நாங்கள் அதை கொண்டு வருவோம். ஆமாம், ஒரு கேள்வியை நான் 2 பேரிடமும் கேட்க வேண்டும். மலையகத்தில் நீங்கள் குறிப்பாக இந்த பெண்களுக்கு, யுவதிகளுக்கு எந்த வகையான திட்டங்களை வைத்துள்ளீர்கள்? அவர்கள் கல்வியை முடித்தவர்கள், அல்லது வேலை இல்லாமல் இருப்பவர்கள், அல்லது சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய திறமைகளை வைத்திருப்பவர்களுக்கு எவ்வகையான திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் பெண்களுக்கான திட்டங்களை பார்த்தால் அவர்களுக்கு நாங்கள் சுயவேலைவாய்ப்பு திட்டங்கள், அந்த சுயவேலைவாய்ப்பு திட்டங்கள்லையும் பார்க்கும்போது டெக்னாலஜியோடு போகணும், தொழில்நுட்பத்தோடு போகணும். பார்க்கும்போது க்ரீன் ஹவுஸ் திட்டம் கொண்டுகிட்டு வர வேண்டும். இப்போ அது பாரிய அளவில் அங்கே நடைபெறுவதாக இல்லை. இதுகளை கொண்டு வரும்போது அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் பயிர் செய்கையெல்லாம் பண்ண முடியும், வீட்டு தோட்ட திட்டம் இது மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் வெஜிடபிள்ங்கிற நேரம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான விலை, நல்ல ஒரு விலை கிடைக்குது. இதுகளை நாங்கள் கொண்டுகிட்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முன்ன பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது நுவரெலியா மாவட்டங்களுக்கு போகும்போது நிறையா பூக்களை பூ வளர்ப்பு பாரிய அளவில் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆர்கிடோ இல்லாட்டி கார்னேஷன் அந்த மாதிரி பூக்கள்லாம் முன்ன பார்க்கலாம். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அந்த குறையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணணும். இதெல்லாம் சிறு வீட்டு திட்டம் மூலியமாக இதுகளை செயல்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் தையல் போன்ற விஷயங்களை, அது இல்லாமல் தேன் வளர்ப்புக்கான ஒரு நல்ல தேன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு விலை கிடைக்குது. அந்த தேனெல்லாம் வளர்க்கிற மூலம் அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள முடியும் அவங்க மூலியமாகவே. இது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வருங்காலத்தில் ஜனாதிபதியின் மூலியமாக, அவரோட புதிய அரசாங்கத்தின் மூலியமாக இந்த திட்டங்களை பெண்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று.
ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். பேசுங்கள் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் மத்தியில் தம்பிராஜ் பேசுகிறேன். கேளுங்க. 2 கேள்வி. ஒரு கேள்வி, ஹலோ, கேளுங்க. ஒரு கேள்வி கௌரவ முத்தையா பிரபாகரன். அவர் அவங்களோட அப்பா பிறந்தது மக்களிய பிரவுன்ஸ்வீக் எஸ்டேட்ல. ஆமாம், சொல்லுங்கள். அப்போ அவங்க அங்கே இருந்தாங்க. ஆனால் முத்தையா பிரபாகரன் நிறைய மக்களியாவில் நிறைய நிறைய விளையாட்டுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவங்களோட அப்பா பிறந்த ப்ளூம்ஃபீல்டு எஸ்டேட்டுக்கு அவர் செஞ்ச உதவி என்ன உண்டு. 2வது ப்ளூம்ஃபீல்டு எஸ்டேட்ல அந்த கந்தையா வீட்டு பிள்ளைக்கு இருக்கிற அவரோட குலக்கோயில் அதே புனருத்தானம் பண்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா, இல்ல இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி மக்களே மேல ஒரு முக்கியமான பாசமா? ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்றால் அந்த பிரவுன்ஸ்விக் எஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அங்கே நாங்கள் வாலிபால் கிரவுண்ட் ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்டேட்டுன்னு நாங்கள் குறிப்பிட்டு இல்லை, நாங்கள் நிறையா மற்ற நுவரெலியா மாவட்டத்துக்கே தான் செஞ்சுருக்கோம். அந்த குறிப்பிட்ட இடம்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் செய்யலை. அப்படி நீங்கள் கேட்குறதுக்கு அப்படி குறிப்பிட்ட இடம் கோயில் அப்படிங்கிறது நாங்கள் நிறையா கோயில்களை புறநயிக்க உதவி பண்ணியிருக்கோம். ஆமாம். அடுத்த நான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானால் ஒரு கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குவீர்கள். ஆனால் ஒரு யுவதியை இந்த தேசிய மகளிர் கிரிக்கெட் அணியில் திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெளியே தெரிவதில்லை. உருவாக்குவீர்களா? அந்த உத்தரவாதத்தை நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டும். நிச்சயமாக எங்களது ஒரு பெரிய நோக்கம் என்று சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்ங்கிறது விளையாட்டுத்துறையை டெவலப் பண்ணணும். இதை டெவலப் பண்ணுறதுக்கான அடித்தளத்தை நாங்கள் போட வேண்டும். இந்த அடித்தளத்தை போடும்போது வருங்காலத்தில் இதை பாடசாலையில் தான் கொண்டுக்கிட்டு வரணும். பாடசாலை ரீதியாக கொண்டு வரும் போது தான் தேசிய மட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு முத்தையா முரளிதரன் சுசந்திகா ஜெயசிங்க போன்ற விளையாட்டு வீராங்கனைகளை மலையகத்தில் நாங்கள் கட்டாயமாக உருவாக்குவோம். அதற்கான திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருக்கோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்த பிறகு அந்த அதிகாரத்தின் மூலியமாகவும், அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, நட்பணி மன்றம் ஒன்று. அந்த நட்பணி மன்றம் மூலியமாகவும் விளையாட்டுத்துறையை முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆமாம், நீங்கள் அந்த கூறும் அந்த விடயங்களை நாங்கள் உங்களிடம் தொடர்ந்து கவனித்து கொண்டு உங்களிடம் நாங்கள் கேள்விகள் கேட்போம். இதே கேள்விக்கான பதிலை நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். அனுஷா, பெண்களை பற்றி. ஆமாம், பெண்கள் மலையகத்தை பொறுத்தவரை பல்வேறான வகையிலான பெண்கள் காணப்படுகிறார்கள். தோட்ட தொழிலாளிகளாக பெண்கள் இருக்கிறார்கள், வெளி வேலைகள் செய்பவர்களாக இருக்கிறார்கள், வீட்டில் இருந்து சுயதொழில் செய்யும் பெண்கள் இருக்கிறார்கள், அதே போன்று வீட்டில் வேலையற்று இருக்கும் பெண்கள் இருக்கிறார்கள், கல்வி கற்று வேலை இல்லாத பெண்கள் இருக்கிறார்கள், அதே போன்று அரசாங்க உத்தியோகம் என்ற உதவி ஆசிரியர்கள் என்ற ஒரு போர்வைக்குள் பெண்கள் இருக்கிறார்கள், அதே போன்று பாலர் பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு பெண்கள் வகைகளுக்கும் ஒவ்வொரு வெவ்வேறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. பெண் தொழிலாளிகளை பொறுத்தவரை தொழில் பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கலாம், பாலியல் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இன்னும் சொல்ல போனால் பல சலுகைகள் தோட்ட தொழிலாளி பெண்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தபோதும் சரி, பிள்ளை பெற்றவுடன் தாய்மார்களுக்கு பால்மா வழங்கும் திட்டம் முதலில் அமுலில் இருந்தது. ஆனால் இப்பொழுது பல கம்பெனிகள் அதை நிறுத்திவிட்டன. பால்மா வழங்குவதில்லை, அதே போன்று அந்த போஷாக்கு உணவுகள் வழங்குவதில்லை போன்ற பல சலுகைகளை அந்த நிர்வாகங்கள் நிறுத்திவிட்டன. அவ்வாறான பெண்களுக்கு இந்த சலுகைகளை வழங்கி, தோட்ட தொழிலாளி பெண்களுக்கு தொழில் பாதுகாப்பை வழங்கி, அவர்களுக்கான வேலை செய்வதற்கான சரியான ஒரு பாதுகாப்பு சூழலை அமைத்து தர வேண்டும். இன்னும் அவர்களுக்கான பிரச்சனைகள் இருக்க, அடுத்த வெளி வேலைகள் செய்யும் பெண்களுக்கு இதே தொடர்பான பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும். அதே வேளை நீங்கள் சென்று மலையகத்தை பார்த்தால் பல இடங்களில் கருங்கும் என்ற இருட்டு காணப்படும். வீதி விளக்குகளின்
வெளிச்சம் மிகவும் குறைவு. குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு பெண்கள் நடமாடுவது மிகவும் சிரமமாக இருக்கும். பெண்களும் சரி ஆண்களும் சரி நடமாட முடியாது, ஏனென்றால் வீதி விளக்குகள் குறைவு. ஆகவே இவ்வாறான நேரங்களில் பெண்களின் பாதுகாப்பு நிலை அங்கே கேள்விக்குறியாகிறது. ஆகவே இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதேபோன்று சுயதொழில் வேலை செய்யும் பெண்களுக்கு பொதுவாக இந்த சிவில் அமைப்புகள் நிறைய உதவி செய்கின்றன. எமது மலையக தலைமைகளை பொறுத்தவரை பெண்களுக்கு மகளிர் கூட்டம் என்பதை தவிர வேறு எதுவும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் சிவில் அமைப்புகள் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்களும் அவர்களால் முடிந்த தையல் இயந்திரங்களை வழங்குகிறார்கள் அல்லது ஏதேனும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று செய்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இதை அரசாங்க ரீதியில் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் சந்தைப்படுத்தும் வசதியை பெண்களுக்கு ஈட்டித்தர வேண்டும். அதாவது ஒரு தையல் இயந்திரத்தை மட்டுமே கொடுத்து விட்டால் அவர்களால் அந்த துணியை விற்று பிழைக்கக்கூடிய விதத்தில் அது அமைந்து விடாது. ஆகவே அவர்களுக்கு எப்படி அந்த துணியை விற்க வேண்டும், எங்கே விற்க வேண்டும் என்ற சந்தைப்படுத்தல் தொடர்பான விவரங்களை வழங்கும் விதத்தில் அரசாங்க ரீதியிலான நிதியுதவி திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று வீட்டில் படித்துவிட்டு நிறைய பேர் யுவதிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே ஆடை தொழிற்சாலைகளோ அவர்களும் கூறினார்கள். அதேபோன்று ஆடை தொழிற்சாலைகளும் சரி, இன்னும் பல வேலைவாய்ப்பு மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறான பெண்களை உள்ளடக்கி அங்கேயே வேலை செய்யக்கூடிய விதத்தில், இல்லாவிட்டால் அவர்கள் வெளி மாவட்டங்களில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் அங்கேயே வேலை செய்யலாம். அவ்வாறான ஆடை தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த பாலர் பாடசாலை ஆசிரியர்கள் என்னிடம் கதைப்பார்கள், அக்கா நீங்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றால் இந்த பாலர் பாடசாலை ஆசிரியர்களை எப்படியாவது அரசாங்க கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து விடுங்கள். ஏனென்றால் இந்த கொரோனா பிரச்சனை வந்தபோது எந்த பாடசாலையும் நடைபெறவில்லை, ஆகவே எங்களுக்கு வருமானமே இல்லை என்று கூறுவார்கள். இவ்வாறு பாலர் பாடசாலை ஆசிரியர்கள் சரியான முறையில் அங்கீகரிக்கப்படவில்லை மலையகத்தை பொறுத்தவரை. அதேபோன்று உதவி ஆசிரியர்களுக்கான சம்பளம் 10,000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. ஆனால் கடந்த கொரோனா சந்தர்ப்பத்தில் அரசாங்க உத்தியோகர்களுக்கு 5,000 ரூபாய் தரமாட்டோம் என்று கூறினார்கள். அதில் இந்த 10,000 ரூபாய் பெறப்பட்ட உதவி ஆசிரியர்களும் அடங்குகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த 5,000 ரூபாய் கிடைக்கவில்லை. ஆகவே இவர்களுக்கான சம்பள பிரச்சனையையும் சம்பள அதிகரிப்பையும் செய்ய வேண்டும். இவ்வாறு பெண்களை பொறுத்தவரை பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பும் அங்கே கையில் எடுக்கப்பட வேண்டும். ஆமாம், தொலைபேசி அழைப்பொன்று காத்திருக்கின்றது நீண்ட நேரமாக. வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் நுவரெலியா மாவட்டத்தில் கண்டப்பள்ள கோட்லேஜ் வந்து பேசுகிறேன். வணக்கம் சார். கேள்வியை கேளுங்க. சார், பிரபா சார் சொல்லியிருந்தாரு நுவரெலியா மாவட்டத்தில் அபிவிருத்திகள் குறைவு. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். உங்களது அதோட டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பெரிய அளவு இல்லை அப்படின்னு சொல்லி. அதோட சார் நுவரெலியாவில் மக்களோட பங்களிப்புகள் மிகவும் குறைவாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தளவுல சார் பல்கலைக்கழகம் கூட ஒன்று கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவரது கேள்வி தொலைபேசி அழைப்பின் உள்ள ஏதோ ஒரு இடையூறு காரணமாக அது சரியாக தெளிவற்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் அனுஷா அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு பிரபா அவர்களிடம் வருவோம். கடந்த ஆட்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்திருந்தது. மலையக மக்கள் முன்னணியும் அதில் ஒரு பங்காளி கட்சியாக இருந்தது. அங்கே அந்த 50 ரூபா சம்பள அதிகரிப்பு கூட முடியாமல் இருந்த சமயம் நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள்? அமைதியாக இருக்கவில்லை. நான் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பில் கதைத்து கொண்டுதான் இருந்தேன். சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நான் மட்டும் சென்று கூட போராட்டங்களில் ஈடுபட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. ஹட்டனில் போராடி கொண்டிருந்த சமயத்தில் நான் இறங்கி அந்த இடத்திலும் போராடினேன். சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட வேண்டும், சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதுவும் சம்பளம் என்பது சம்பள நிர்ணய சபை என்று ஒன்று பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டு
அதன் மூலமாக விலைவாசிக்கு ஏற்ப சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும், அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருந்தேன். நானும் எனது கூற்றுக்களையும் என்னுடைய கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருந்தேன். என்னுடைய மக்கள் ஆதரவாளர்களுடன் இணைந்து இந்த விடயத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த 50 ரூபாயில் தான் நின்றார்களே தவிர, அல்லது 1000 ரூபாய் அதிகரிக்க வேண்டுமே என்று நினைத்தார்களே தவிர, இதை ஒரு பட்ஜெட்டிற்கு கொண்டு சென்று அல்லது அந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்று பாராளுமன்றம் மூலமாக இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை அணுக முடியுமா என்று எவரும் பார்க்கவில்லை. எனது தந்தையின் கருத்து தான் என்னுடைய கருத்தும் கூட. அதாவது சம்பள நிர்ணய சபை என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த 1000 ரூபாய் என்பது கடந்த 5-6 வருடங்களாக போய்கொண்டிருக்கும் ஒரு விடயம். 1000 ரூபாய் அதிகரிக்க வேண்டும், 1000 ரூபாய் அதிகரிக்க வேண்டும் என்பது 5 வருடங்களுக்கு முன்பும் ஒரு தொழிலாளிக்கு 1000 ரூபாய் தான் அவசியப்படுகிறது. 5 வருடங்களுக்கு பிறகு இன்று விலைவாசிக்கு ஏற்ப இன்றும் 1000 ரூபாய் தான் தேவைப்படுகிறதா? ஆகவே அது விலைவாசிக்கு ஏற்ப சம்பள நிர்ணய சபையினால் அது கணிக்கப்பட வேண்டும். நாங்கள் கூறும் விலை அல்ல அது. 1000 ரூபாய் தான் ஒரு தொழிலாளிக்கு தேவை என்பதில்லை. இன்னொரு விடயம் சகோதரர் அவர்களே, அதாவது 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு நிர்வாகம் 3 நாட்கள் தான் வேலை கொடுக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். மாதத்தில் 3 நாட்கள் தான் வேலை. நிர்வாகத்தை பொறுத்தவரை அவர்கள் இயற்கையை காரணம் காட்டுவார்கள். கொழுந்து இல்லை, வேலை இல்லை என்பார்கள். நாங்கள் போய் கொழுந்து இருக்கிறது என்று நிரூபிக்க முடியாது. அவர்கள் கொழுந்து இல்லை என்று கூறினால் இல்லை என்று தான் வர வேண்டும். ஆகவே 3 நாட்கள் தான் வேலைகள் கொடுப்பார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது என்ன செய்வது? ஆகவே அதை ஒரு சரியான கட்டுப்பாட்டிற்குள் வந்து அதை பாராளுமன்றம் அரசாங்க ரீதியாக அதை அணுக முடியுமே தவிர வெறுமனே 50 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் என்று கதைத்து கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வெறுமனே தேர்தல் வாக்குறுதி. அதே நேரத்தில் அது ஒவ்வொரு வாக்குறுதி, ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாக்குறுதியாக வரும், அல்லது இந்த பாராளுமன்ற தேர்தலின் வாக்குறுதியாக வரும். இந்த விடயத்தை தான் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். சம்பள பேச்சுவார்த்தையை விட்டு விடுங்கள் உங்களது தேர்தல் வாக்குறுதிகளில். அதை மக்களுக்காக பயன்படுத்துங்கள். கூட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் நேரத்தில் மட்டும் சம்பளத்தை பற்றி பேசி அதற்கான சரியான தீர்வை காணுங்கள். தேர்தல் காலங்களில் அதை வாக்குறுதிகளாக அளிக்காதீர்கள். ஆமாம், நாங்கள் மற்றொரு வீடியோவை பார்த்துவிட்டு பிரபாகரிடம் கேள்விகளை கேட்கலாம். தோட்ட மக்களின் வீடு திட்டம், இந்த வீடு திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கடந்த ஆட்சியின் போது சுமார் 5 வருடங்களாக 1900 வீடுகள் தான் கட்டப்பட்டுள்ளது. 4000 வீடுகள் கட்டப்பட ஆரம்பித்தாலும் 1900 வீடுகள் தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது இங்கே 10,000 வீடு கட்டுறதா இருந்தால் 25 வருஷம் ஆகும். இதெல்லாம் மாறணும். வீடு கட்டிடுவது கடந்த ஆட்சியில் செய்தது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் 2000 வீடு கட்டுறதுக்கு 5 வருஷம் ஆகுதா இருந்தால் இங்கு உள்ள மக்களுக்கு வீடமைப்பு திட்டம் முழுமையாகும் போது நாங்களாம் இருப்போமோ தெரியாது. என்னை பொறுத்த வகையில் இது ஜனாதிபதி அவர்களின் மேற்பார்வையின் கீழ் அமைந்தால் அதன் மூலம் வெகு விரைவில் தரமான வீடுகளை கட்ட முடியும் என்று நம்புகின்றேன். பிரபா அவர்களே, மலையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே வீடமைப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த சம்பள அதிகரிப்பு அது தொடர்பிலான உங்களது கருத்து என்ன? 1000 ரூபாய் சம்பளம் இப்போதுள்ள நிலைமைக்கு போதும் என்று கருதுகிறீர்களா? சம்பள அதிகரிப்பு நிச்சயமாக இல்லை. இந்த 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு 5 வருடங்களுக்கு முன்னால் கதைக்கப்பட்டது. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னுக்கு 1000 ரூபா போதும்னு நினச்சி 1000 ரூபா கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் அது கிடைக்கவில்லை. இது இன்னைக்கு இது போதுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வகையில் இந்த 1000 ரூபாயை விட அவர்களுக்கு வருமானத்தை கூட்டுற மாதிரி வேறு திட்டங்களையும் உள்ளடங்க வேண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தேன் வளர்ப்பு, அது இல்லாமல் வீட்டு தோட்ட திட்டம், இப்போ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது அவர்கள் வருமானம் கூடும். அதோடு சேர்த்து இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் போது அவர்களோட வருமானம் போதிய அளவுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். திருமதி அனுஷா அவர்கள் சொன்னாங்க, அங்கே உள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் பெண்கள் அவர்களின் போஷாக்கு, அது மட்டும் இல்லாமல் பால் மாவெல்லாம் முன்னே கொடுத்தாங்க அப்படின்னு. நிச்சயமாக அது முன்னே கொடுத்தாங்க. இப்போ நிறையா கம்பெனிஸ் மூலமாக அது கொடுக்கறதில்ல. ஆனாலும் அவர்கள் படும் அவதிகள் பார்த்திங்கன்னா, ஒரு தோட்ட தொழிலாளி 18 கிலோ
கொழுந்து பறிப்பதற்கு அவர்கள் வந்து ஒரு 15,000 to 20,000 திரைவை வந்து தேயிலையை பறிக்க வேண்டும், கொழுந்தை பறிக்க வேண்டும், இப்படி பறிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கை வந்து அந்த மூமெண்ட்ஸ் இப்படி பறிக்கவே 15,000க்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த மாதிரி இந்த போடுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 தடவைக்கு மேலே இப்படி போடணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களோட போன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எலும்புகள்லாம் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக இந்த போஷாக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சனை என்னவென்றால், இப்போ நாங்களும் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து டாய்லெட் இல்லை அப்படின்னால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் தோட்டங்களில் வந்து இது ஒரு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு டாய்லெட் இல்லை அப்படின்னா வேலை செய்யும் போது பெண்கள் தான் அதிக அளவில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அங்கே டாய்லெட்ஸ் இல்லை, பார்க்கும் தூரத்தில் டாய்லெட்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க நான் ரொட்டி சாப்பிட்டு வரோம்னு. இப்போ ரொட்டி தான் லேசாக சாப்பிட்றதுக்கு முடியும், ஆனாலும் அதை சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான இடம் இல்லை. தண்ணீர் வசதி இல்லை, சாப்பிட்ட பிறகு குடிப்பதற்கு தண்ணீர் வசதி இல்லை. இதுகள் அந்தந்த இடங்களில் அமைக்கப்பட வேண்டும். இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி இல்லை. இந்த இதுகளை வந்து ஆடிட் பண்ணி இவர்கள் செய்கிறாங்கன்னு லேபர் லா இல்லை அங்கே தோட்ட தொழிலாளருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக முன் கொண்டு வருவோம். இதை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக மாற்றுவோம். ஆமாம், ஒரு தொலைபேசி அழைப்பு இருக்கின்றது. வணக்கம். வணக்கம் சார். சார் நம்ம இந்த அன்சியா மிஸ்கிட்ட உள்ள கேள்விங்க சார் அன்னைக்கு கேள்வி கேளுங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஏர்டெல்லேருந்து கணபதி பேசுகிறேன் சார். கேளுங்க கணபதி. சார் இந்த நம்பர் அந்த நம்ம சந்தேசன் ஐயா இருக்கார் இல்லைங்களா, நான் ஏர்டெல்லேருந்து பேசுகிறேன் சார். அன்னைக்கு நீங்கள் கேளுங்க, கேள்வி கேளுங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம் சார், இந்த அனுஷா மிஸ் இருக்காங்க இல்லைங்களா, சொல்லுங்க. அவங்களோட சார் அந்த தலைமைத்துவம் எப்படிங்க சார் போகுது? அவர் தலைமைத்துவம் சார் அந்த நம்ம சுதர்சன ஐயா அவர் இருந்தாருங்க அன்னைக்கு. இப்போ அந்த கட்சிக்கு வந்து யார் தலைமைத்துவம் வைக்கிறதுங்க அன்னைக்கு? சிம்பிளாக கேட்டுவிட்டார், யார் இப்போது தலைமைத்துவம் வைக்கிறீர்கள் என்று. மலையக மக்கள் முன்னணியை பொறுத்தவரை எனது தந்தை மறைந்த பின்பு அதற்கு எனது தாயார் சாந்தினி தேவி சந்திரசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒன்று தேவை என்று இவர்கள் வந்தார், தற்போதைய தலைவர் அவர்களை கூட்டி வந்தார்கள். அவர்கள் அதற்கு பிறகு ஒரு கட்டமைப்பை வைத்து எனது தாயாரையும் ஒதுக்கிவிட்டு அவர்களுடைய தலைமை பதவியும் அவர்களுக்கு போனது. இன்றைய நிலையில் தற்போதைய தலைவர் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் அவராக தான் இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் திகதியோடு இது மாறும் என்று நினைக்கிறேன். அதாவது தலைமையை பொறுத்தவரை சரியான முறையில் அதை கொண்டு செல்ல வேண்டும். மலையக மக்கள் முன்னணி கொள்கைகளால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஆகவே கொள்கைக்கு உட்பட்டு அதை கொண்டு நடாத்தக்கூடிய ஒருவர்தான் அதற்கு தலைமைத்துவம் ஏற்க வேண்டும். நிச்சயமாக மலையக மக்கள் முன்னணி மீள கட்டியெழுப்பப்படும். அதேபோன்று அதனுடைய தலைமைத்துவம் சரியாக வடிவமைக்கப்படும். நாம் மீண்டும் எழுவோம். ஆமாம், நன்றி அனுஷா. பிரபா அவர்களே, மலையகத்தில் கடந்த 5 வருஷமாக 1900 வீடுகள் தான் கட்டியிருக்குன்னு நீங்கள் கூறுகிறீங்க. நீங்கள் ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் இல்லாட்டி ஆதாரங்கள் இல்லாமல் கூற மாட்டீர்கள். அப்படியானால் 10,000 வீடுகள் கட்ட 25 வருஷம் போகுமா அப்படின்னு நீங்களே கேட்குறீங்க. என்ன நடந்திருக்குது? என்ன இல்லை, இது வந்து எனக்கும் இதுக்கு முன்னே தெரியாது. 1900 வீடு தான் கட்டியிருக்காங்கன்னு இது முன்னாடி தெரியாது. நான் கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் அவரோட இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருந்தார், 4000 வீடுகள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டாலும் 1900 வீடுகள் தான் அளிக்கப்பட்டது என்று. இப்போ என்னோட கருத்து என்னவென்றால் 5 வருடங்களாக 1900 வீடுகள் தான் கட்ட முடிந்ததா அப்படின்னு. இதை வந்து 10,000 வீடு அதில் மட்டும் இல்லாமல் இது இந்திய அரசாங்கத்தால் வந்த திட்டம், இந்திய அரசாங்க திட்டம். இப்போ இந்த திட்டத்தை இவ்வளவு காலம் ஏன் இழுத்தடிப்பானே? இதை கூடிய சீக்கிரம் செஞ்சு
முடிச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வகையில் இந்த திட்டங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான் நாங்கள் 50,000 வீடு 1,00,000 வீடுக்கு வரைக்கும் போகலாம். இப்போ இதை வந்து நான் கூறியது என்னவென்றால், இதை வந்து எமது ஜனாதிபதி அவர்களின் மேற்பார்வையின் கீழ் இந்த வீடு திட்டம் வந்தால் 2 வருஷத்தில் நிச்சயமாக ஒரு 10,000 வீடை கட்டி முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படி கட்டி முடிந்த பிறகு நாங்கள் மேலும் திட்டங்களை கொண்டுகிட்டு வரலாம். அப்படி இல்லை என்றால் இது நான் முதல்ல சொன்ன மாதிரி 20-25 வருஷம் போகும் இந்த வீடு திட்டங்கள். அது வரைக்கும் இழுத்துக்கிட்டு தான் போகும். என்ன காரணம் இந்த வீடு திட்டம் இழுத்தடிப்புக்கு? இதற்கான காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து சொல்லுவது அந்த டேட்டாவோடு தான் நான் சொல்லுகிறேன். இது என்ன காரணம் என்று நான் சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வகையில் இதை இலகுவாக கட்டி முடித்திருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டை கட்டும்போது ஒரு தரமான வீடாக கட்டுவதற்கு சிறிது காலம் எடுக்கும். ஆனால் நீங்கள் கூறுவது போல 5 வருடம் எடுக்குமா என்பது ஒரு வீட்டை கட்டி முடிக்க அல்லது குறிப்பிட்ட அளவு வீட்டை கட்டி முடிக்க நாங்கள் அதனை சற்று ஒரு ஊடகர் என்ற இதில் நாங்கள் அதனை ஆராய வேண்டியிருக்கின்றது. அனுஷா, பிரபா அவர்கள் கூறும் கருத்தில் அந்த வீடமைப்பு திட்டம் அப்படி ஒரு நிலைமை இருக்கின்றதா? 1994ஆம் ஆண்டு எனது தந்தை அமரர் சந்திரசேகரனால் உருவாக்கப்பட்டது இந்த தனி வீட்டு திட்டம். அவர்தான் முதலில் தனி வீட்டு திட்டத்தை மலையகத்தில் அறிமுகப்படுத்தியவர். பேரம் பேசும் சக்தியின் மூலமாக அதை வென்றெடுத்தவர். சுயேட்சையாக நின்று தனித்துவமாக நின்று வென்று அது ஒரு ஆசனத்தினால் ஆட்சி அமைத்து பேரம் பேசி தனி வீட்டு திட்டத்தை உருவாக்கியவர். தனி வீட்டு திட்டம் என்பதை விட இது தனி வீட்டு கொள்கை என்று கூறுவது சிறப்பாக இருக்கும். தனி வீட்டு திட்டம் என்பது எனது தந்தை எதை கூறினார் என்றால், ஒரு வீடு, அந்த வீட்டை சுற்றி ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு தோட்டம் செய்வதற்கான தோட்டமோ அல்லது மாடு வளர்ப்போ ஆடு வளர்ப்போ ஏதோ ஒன்று சுயதொழில் செய்வதற்கான ஒரு இடம் இருக்க வேண்டும். அந்த வீடுகளுக்கு செல்லும் பாதை ஒழுங்காக இருக்க வேண்டும். அதே போன்று அங்கே ஒரு வைத்தியசாலை இருக்க வேண்டும், மைதானம் இருக்க வேண்டும், கல்வி பாடசாலை இருக்க வேண்டும், நூலகம் இருக்க வேண்டும், கலாச்சார மண்டபம் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு கிராமத்தை தான் கூறினார். தனி வீட்டு கொள்கை, வீட்டு திட்ட கொள்கை என்று கூறினார். ஆனால் இப்பொழுது இருக்கும் வீடுகளுக்கு தண்ணீர் வசதி மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே போன்று பாதை வசதி குறைவாக இருக்கிறது. சுவர்களை எழுப்பி கூரைகளை இட்டுவிட்டால் அது வீடு என்று ஆகிவிடாது. முதலில் அவர்கள் அந்த வீட்டில் வாழ்ந்து தங்களது கால்களில் நின்று, சொந்த காலில் நின்று சுயதொழில் வேலையாக இருக்கட்டும் அல்லது தோட்ட தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் அவர்களுக்கான வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்க வேண்டும். அது தனி வீட்டு திட்டம். அது இப்படி இருக்க எனது தந்தை வாழ்ந்தது 1994ஆம் ஆண்டிலிருந்து 2010 வரை அவர் அமைச்சராக இருந்தார். அந்த காலப்பகுதியில் 16 வருடங்கள், 16 வருடங்களில் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டினார். ஆனால் இப்பொழுது தந்தை இறந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. அண்ணன் அவர்களும் கூறினார்கள், என்னை பொறுத்தவரை 4,000 என்னமோ வீடுகள் கட்டியதாக கூறுகிறார்கள் தரவுகளின்படி. ஆனால் இவ்வாறு போகுமாக இருந்தால் வீடுகள் எல்லாம் கட்டி அதற்கு பிறகு அதற்கு பாதைகள் எல்லாம் விட்டு இருக்கும் பாதைகளை எல்லாம் புனரமைத்து கலாச்சார மண்டபங்கள் கட்டி இனி நூலகங்கள் கட்டி இனி கணனி வசதிகளுடைய புதிய தொழில்நுட்ப வசதிகளுடைய ஒரு மண்டபம் ஒன்று கட்டி அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து என்று எடுக்க 100 வருடங்களுக்கு மேல் போகும் என்பது எனது கருத்து. இது இவ்வாறு இருக்க எமது வீடு என்பதை விட அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, காணி உரிமை. எங்களது மக்களுக்கு 200-300 வருடங்களுக்கு முன்பு வந்தோம். ஆனால் எங்களுக்கு என்று ஒரு சொந்தமான ஒரு காணி இல்லை. எங்களது தந்தை கட்டிய சில வீடுகளுக்கு உறுதி பத்திரம் கிடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பல வீடுகளுக்கு கிடைக்கவில்லை. அதேபோன்று இப்பொழுது கட்டிய சில வீடுகளுக்கும் இன்னும் கிடைக்கவில்லை. இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடுகளுக்கும் இந்த உறுதி பத்திரம் இல்லை. அதேபோன்று விவசாயம் செய்கிறார்கள், 30 வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் 30 வருடங்களுக்கு மேலாக பரம்பரையாக விவசாயம் செய்கின்றாலும் கூட நிர்வாகம் அவர்களை எழும்ப சொன்னால் எழும்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது நிர்வாகத்தின் காணி. பல பிரச்சனைகள் இந்த கொரோனா ஊரடங்கு சமயத்தில் நிகழ்ந்தது. அதாவது இவர்கள் காணிகளை பயன்படுத்த சென்றார்கள் விவசாயம் செய்வதற்காக.
இவ்வாறு செல்லும் போது அவர்களை நிர்வாகம் தடுத்தது. காணியை தொட வேண்டாம், தொட்டால் போலீஸிற்கு செல்வோம், காவல்துறைக்கு செல்வோம் என்று புகார்களும் அளித்தார்கள். 2 நாட்கள் காவல்துறையிலிருந்து வெளிவந்தவர்களும் இருக்கிறார்கள், அங்கே கொண்டு போய் வைக்கப்பட்டு. ஏனென்றால் அவர்கள் வெளியில வந்தவுடன் கூடுவார்கள், நாங்கள் 30 வருடங்களாக செய்த காணி, உடனடியாக எங்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று. ஆனால் சட்டத்தை பொறுத்தவரை உரிமை என்று ஒன்று இல்லை. காணி உரிமை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்று தோட்டத் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. தோட்டத் தொழிலாளர்களின் பிள்ளைகளோ அல்லது ஏனையவர்களோ தோட்டத் தொழில் செய்வதை விரும்புவதில்லை, வெளிவேலைகள் தான் செய்கிறார்கள். அவ்வாறானவர்களின் நிலை என்ன? தோட்டத் தொழில் செய்தால் வீட்டில் இருக்கலாம், வேறு தொழில்கள் செய்வதாக இருந்தால் வீட்டை கொடுத்து விடுங்கள் என்ற ஒரு நிர்வாகத்தின் ஒரு இருக்கு பிடியும் இருக்கிறது. அப்படியே போனால் எங்களுக்கான உரிமை என்று என்ன இருக்கிறது? அடுத்த சந்ததியினருக்கான உரிமை என்ன? ஆகவே என்னை பொறுத்தவரை தனி வீட்டு திட்ட கொள்கை, எனது தந்தையினால் அமுல்படுத்தப்பட்ட அந்த கொள்கை மீண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு கிராமமாக உருவெடுக்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, அவ்வாறு உருவெடுத்தவுடன் நம்மளுக்கு காணி உரிமை நிச்சயமாக ஒரு பேசப்பட வேண்டிய, பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பப்பட வேண்டிய ஒரு விடயம். அதற்கு முன்னதாக நீங்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு மீண்டும் வருவோம். யாருக்கோ ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுவது போலவே தெரிகின்றது, அப்படித்தானே? நிச்சயமாக. இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், மக்களுக்கு சரியான சேவைகள் செய்யாதவர்கள், மலையக மக்கள் முன்னணி என்ற அமைப்பை தவறாக பயன்படுத்தியவர்கள் என்பவர்களுக்கான கூற்று இது. அதாவது மக்கள் சக்தி, மக்கள் ஆதரவு என்பது மிகவும் முக்கியம். தேர்தல் காலங்களில் போய் ஒவ்வொருவரிடமும் வாக்குகள் கேட்டு நிற்பதை விட நாங்கள் சரியான சேவைகளை அங்கே செய்து கொடுத்தோமானால், எனது தந்தை சரியான சேவைகளை செய்து கொடுத்தார். ஆகவே அவருக்கான வாக்குகளுக்காக அவர் போய் போராடி கொண்டிருக்கவில்லை. எங்கேயும் சென்று எங்களுக்கு 4 வாக்குகள் இருந்தால் 2 வாக்குகள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. அவரை பொறுத்தவரை சென்று அவர் செய்த சேவைகளுக்கான வாக்குகள் அவருக்காக வழங்கப்பட்டன. அவ்வாறு தான் இருக்க வேண்டுமே தவிர தேர்தல் காலங்களில் மட்டும் வாக்குகளுக்காக வருவதை நான் முற்றாக எதிர்க்கிறேன். ஆமாம். இன்னும் ஒருவர் கேட்கிறார் பிரபானிடம், நுவர்லியாவிலிருந்து கிஷாந்த். பிரபா அண்ணே, நுவர்லியா மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் அற்ற பாடசாலைகள் இருக்கும்போது ஒரு பல்கலைக்கழகம் சாத்தியமா, நடைமுறை சாத்தியமா, அது ப்ராக்டிக்கலா அப்படி என்று கேட்கின்றார். அதாவது பாடசாலையில் அடிப்படை வசதிகளே இல்லை. நிச்சயமாக பார்த்தால் பாடசாலைகளில் வந்து இன்றைக்கி பல பாடசாலைகள் நுவர்லியா மாவட்டத்தில் பிள்ளைகள் வந்து கீழே உட்காந்து படிக்கிறாங்க. நான் போயிருக்கிறேன், சில பாடசாலைகளில் வந்து ஆண்டு 8 ஆண்டு 9 மாணவர்கள் கீழே உட்காந்து படிக்கும் சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அதுகளை நாம் தரப்படுத்த வேண்டும். முதல்ல அதில் தரப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வகையில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒன்று வந்தால் அங்கே வந்து நிச்சயமாக அங்கே உள்ள மக்களுக்கு அது பயனளிக்கும். ஏனென்றால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விதைகள், சீட்ஸ், அனைத்து விதைகளும் வெளிநாட்டிலிருந்து தான் கொண்டு வர்றாங்க. ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் லோக்கலாக தயார் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விதைகளை வந்து நாங்கள் வந்து தயாரிக்கும் போது, நுவர்லியாவிலே தயாரிக்கும் போது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து அந்த சலுகைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ என்னை பொறுத்த வகையில் வந்து அந்த வார யூனிவர்சிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருந்தால் அங்குள்ள மக்களுக்கு அது பயனளிக்கும். அதோட அங்கே உள்ள பாடசாலைகளை புனரமைக்க வேண்டும். நான் முதல்ல கூறிய மாதிரி தரமான கல்வி என்று சொல்வது அந்த பாடசாலைகளின் தரம்.
அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். சில பிள்ளைகளை பார்த்தீர்களானால் அவர்களுக்கு உரிய பாதணிகள் சப்பாத்துக்கள் கூட இல்லை, ஒழுங்கான பாடசாலை பைகள் இல்லை. இது ஒரு அடிப்படை பிரச்சனை, அது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. அவர்களுக்கு பாடசாலை செல்லும்போது மற்ற பிள்ளைகள் தங்களை பற்றி தப்பாக அல்லது வறுமையில் இருக்கிறார்களோ என்ற ஒரு உளவியல் தாக்கத்தை கூட ஏற்படுத்தி விடும் அல்லவா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பாதணிகள் நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரோம். அங்கே போகும்போது எங்களால் இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லும்போது அங்கே 20,000 பிள்ளைகளுக்கு தேவை இருந்தாலும் நாம் எங்களால் கொடுக்க முடிந்தது ஒரு 2,000 பிள்ளைகளுக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து சொந்த செலவில் கொடுக்கும்போது இப்போ இதை வந்து நாங்கள் வந்து இப்போ எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர்களுக்கு வாங்கி கொள்ளக்கூடிய வருமானத்தை கூட்ட வேண்டும். அந்த மாதிரி திட்டங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரக்கறி பயிற்சிகை வந்து அங்கே வந்து இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் எல்லாம் 20 ரூபாய்க்கு போணுச்சு. இன்றைக்கி வந்து லீக்ஸ் வந்து 80 ரூபாய். இப்போ அதிக உற்பத்தி வரும்போது விலை வீழ்ச்சி, ஏனென்றால் அதை சந்தைப்படுத்துவதற்கு பிரச்சனை. அப்போ அதை உற்பத்தி செய்யும் விவசாயி வந்து கஷ்டத்தில் விழுகிறாங்க. இப்போ இதற்கு காரணம் என்னென்னா நுவர்லியா மாவட்டத்தில் கூல் ரூம் இல்லாதது. கூல் ரூம் இருந்திருந்தால் அதிக விளைச்சலை நிச்சயமாக அங்கே ஓரிரு வாரங்கள் வைத்திருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் கொண்டுகிட்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்போது இந்த விலை வந்து வீழ்ச்சி ஏற்படாது, அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கும். இந்த மாதிரி திட்டங்களை தான் நாங்கள் கொண்டுட்டு வரும் பார்க்க. வேறு இந்த தேவையில்லாத திட்டங்களை கொண்டுட்டு வந்து அந்த மக்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லாத திட்டங்களை கொண்டுட்டு வரக்கூடாது. நாங்கள் நாங்கள் புதிதாக அமைக்கும் அரசாங்கம் மூலியமாக நிச்சயமாக நுவர்லியா மாவட்டத்துக்கு கூல் ரூமோடு நாங்கள் கொண்டுட்டு வருவோம். அப்படி கொண்டுட்டு வரும்போது அங்கே உள்ள விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விதைக்கிழங்கோ கேரட் விதைகள் இந்த மாதிரி விடயங்கள் வந்து அங்கே உற்பத்தி செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும் கிழங்கு விதைகள் பார்த்திங்கன்னா 22,000 22,000 போகுது. அதே வந்து இலங்கையில் அந்த டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பத்தோடு வந்து இலங்கையில் தயார் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு நிச்சயமாக 10,000க்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வகையில் தொழில்நுட்பம் முக்கியம். இப்போ வெளிநாட்டிலிருந்து நாங்கள் விதைகளை கொண்டு வர்றதை விட அங்கேருந்து தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அந்த விதைகளை இங்கே தயாரிக்க வேண்டும். இங்கே தயாரிக்கும் போது வேலைவாய்ப்பும் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அங்கே மிச்சமே பயிர் செய்கையில் ஈடுபட்டிருக்கும் மக்களுக்கு ஒரு நிவாரணமாக அது அமையும். ஆமாம் அனுஷா, உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த கள்ளச்சாராய பிரச்சனை அல்லது போதை வஸ்து பிரச்சனையால் மலையகத்தில் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் அந்த வீட்டில் ஒருவர் ஆண் மகன் அதற்கு அடிமையாகும் போது பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதற்கு ஒரு 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 பெண்ணாக நீங்கள் என்ன வகையான தீர்வை வைத்துள்ளீர்கள்? அதற்குரிய பதிலை நீங்களும் சொல்ல வேண்டும். முதல் அனுஷா அதனை கூறட்டும். அதாவது போதை ஒழிப்பு போராட்டங்களும் நிறைய நடைபெற்றன, அதிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு எதிரான குரல்களையும் நான் கொடுத்திருக்கிறேன். இது ஒரு புறம் இருக்க, ஒரு பெண் ஒருவர், மாணவி ஒருவர் கடிதம் ஒன்றே எழுதிவிட்டு தற்கொலைக்கு முயற்சித்தார். அதாவது தனது தந்தை போதை வஸ்துக்கு அடிமையாகி இருப்பது என்று கூறி இந்த தற்கொலைகளும் நடைபெறுகின்றன. அதேபோன்று பெண்கள் மிக அதிகமான அளவில் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய பெண்கள் என்னிடம் வந்து சட்டபூர்வமான ஆலோசனைகளையும் கேட்க வருகிறார்கள். அதாவது கணவர் மிகவும் அடிக்கிறார், துன்புறுத்துகிறார், இந்த போதை பொருள் இல்லாவிட்டால் அவருடைய செய்கை வித்தியாசமாக இருக்கிறது, இந்த போதையை அருந்தினால் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார் என்று நிறைய பேர் வந்து கண்ணீர் விட்டது உண்டு. இதற்கு சாதாரண தீர்வுதான். சட்ட ரீதியாக இல்லாமல் சட்டத்திற்கு முரணான வகையில் திறக்கப்பட்டிருக்கும் அனைத்து கடைகளும், இவ்வாறான போதை வஸ்து கடைகளும் அடைக்கப்பட வேண்டும். அடுத்தது
குறிப்பிட்ட தொலைவில் பாடசாலைக்கு குறிப்பிட்ட தூரத்தில் தான் இது இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் அங்கே பல இடங்களில் பாடசாலைகளுக்கு அருகிலேயே திறந்து வைத்திருப்பார்கள். இதனை முற்றாக ஒழிக்க வேண்டும். அதேபோன்று இந்த இதை சட்ட ரீதியாக அமுல்படுத்த வேண்டுமே. ஆனால் இது தோட்டப்புறங்களுக்கு காவல்துறை சென்று இவ்வாறான போதை வஸ்துகள் தயாரிப்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து அதற்கான தண்டனைகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். இவ்வாறு அதிகரித்தால் மட்டுமே இதனை முற்றாக ஒழிக்க முடியும். மலையகத்தில் மட்டுமல்ல, முழு நாட்டிலும் இதை ஒழிக்க முடியும். இதனால் பெண்களும் சரி ஆண்களும் இதனால் கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் பிரபா அவர்களே, நீங்கள் என்ன ஒரு தீர்வை வைத்துள்ளீர்கள்? நான் இதற்கு முன்னால் நான் உங்களுக்கு கூறியது என்னவென்றால், அங்கே உள்ள மக்களின் லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு நான் கூறியிருந்தேன். இதிலையும் இது அடங்கும். என்னவென்றால், அவர்களின் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றுறது. அவர்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது அங்கே இல்லை. நுவர்லியா மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பொழுதுபோக்கு இல்லாத காரணத்தால் இந்த குடிபோதை அதுகளுக்கெல்லாம் அடிமையாகிறார்கள். இவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறை, அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்குகளுக்கான அம்சங்களை கொண்டு வர வேண்டும். இப்போ அதன் மூலியமாக மாற்ற முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது திட்டங்களை கொண்டு வரும் மூலியமாகத்தான் மாற்ற வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா மதுசாரம் விற்கும் கடைகள் எல்லாம் மூடி இருந்தது. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் நிறைய பேர் வீட்டிலே தயார் பண்ண துவங்கினாங்க. இன்டர்நெட் மூலியமாக அதுக்கும் பார்த்திங்கன்னா போலீஸால் அறிக்கையும் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டிலலாம் தயாரிக்க வேண்டாம். இதை இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா எப்படி தயாரிக்கிறாங்கிற முறைகள்லாம் கிளியராக தெரிவிக்கப்படுகின்றது. இப்போ இதை மூடுவதை விட அவர்களின் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். அதுதான் என்னை பொறுத்த வகையில் அவர்களுக்கு மாற்று யோசனைகளை கொண்டு வர வேண்டும். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதன் மூலியமாக நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். இந்த விளையாட்டுத்துறையை மேல் கொண்டு வரும்போது அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக நாங்கள் 14 சென்டர்ஸ் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ். இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நுவர்லியா மாவட்டத்தில் 6 சென்டர்ஸ் திறப்பதற்காக நாங்கள் திட்டங்களை கொண்டு வர இருக்கிறோம். அந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சரியான முறையில் அவர்களை வேறு பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று நம்புகின்றேன். ஆமாம், இருவரும் நுவர்லியா மாவட்டத்தில் போட்டியிடும் இளம் வேட்பாளர்கள். உங்களது நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக கொழும்பு இந்த நேர்காணலில் கலந்து கொண்டீர்கள். இந்த நேர்காணலில் நான் கண்ட ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த அடுத்த சந்ததி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சண்டையிட்டு கொள்ளாமல் ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்தது போலவே நீங்களும் தேர்தல் பிரச்சார மேடைகளில் கூட ஆரோக்கியமான கருத்துக்களை கூறி ஒரு கல்வி கற்ற சந்ததியை உருவாக்கும் வகையிலான அல்லது அதனை நோக்கிய ஒரு பாதைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக உங்கள் இருவருக்கும் நன்றிகள். தொழில்நுட்ப கலைஞர்களுடன் தயாரிப்பாளர் இளங்கோ, உதவி தயாரிப்பாளர் தக்ஷலான் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த தீர்வு நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.